அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு மீண்டும் ஒரு அமோக வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்குது நம்மளுடைய மும்பை மாநகராட்சி தேர்தல். கேரளாவை தொடர்ந்து, கேரளா திருவனந்தபுரத்தை தொடர்ந்து அடுத்து ஒரு முக்கியமான ஒரு மாநகரத்தை நம்ம கையில எடுத்திருக்கிறோம். கூட்டணி இணைந்து 125 சீட்டுக்கு மேல எடுத்திருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி மட்டும் தனித்து 85 சீட்டுக்கு மேல எடுத்திருக்கிறாங்க. அந்த அளவிற்கு அமோகமான ஒரு வரவேற்பையும் ஒரு வாய்ப்பையும் மும்பை மக்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணிக்கு கொடுத்திருக்காங்கன்றது ரொம்ப பெருமையா நம்ம ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவினுடைய ஆட்சியில எவ்வளவு வளர்ச்சி வந்திருக்குது அப்படிங்கிறது ஒவ்வொரு மாநிலத்திலயும் ஒரு மாநகராட்சியிலையும் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி தான் சரியான ஒரு முடிவா இருக்கும் நம்மளுடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் நம்மளுடைய சுய வளர்ச்சிக்கும் அதுதான் நல்லது அப்படிங்கிற நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த தேர்தல் முடிவுகள் பார்க்கப்படுது. இப்படி தேர்தல் பிரச்சார நேரத்துல ராஜ் தாக்கரேங்கிறவரு பிரச்சாரத்துல மேடையில பொது மேடையில தமிழ்நாட்டுல இருந்து ஒரு ரசமலாய் வந்திருக்குதுன்னு நம்மளுடைய அண்ணன் அண்ணாமலை அவர்களை பத்தி சொன்னாங்க. ஐயா, இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரசமலாயோ இல்ல குலாப் ஜாமுனோ எதுவா இருந்தாலும் அது மும்பைலயும் ஃபேமஸ் அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு இன்னைக்கு நான் நினைக்கிறேன். இன்னும் தெரியல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். உங்களுடைய வயிற்றுச்சல் இப்ப எப்படி இருக்குன்றது எனக்கு நல்லா புரியுது. இங்க இருக்கக்கூடிய இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களுக்கும் அது நல்லா தெரியுது. இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் மலை தான் அப்படிங்கறது ஆணித்தனமா இன்னைக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்னொன்னு, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் மக்கள் முழுமையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகளையும் வளர்ச்சி திட்டங்களையும் நம்புறாங்க. அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடுதான் ஒவ்வொரு மாநகராட்சியையும் பாரதிய ஜனதா கட்சி தன்வசப்படுத்திக்கிட்டு இருக்குது. நிச்சயமாக 2026ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய தேர்தல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தையும் மீட்டெடுக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில இருந்து அப்படிங்கிறது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அதை நோக்கிதான் எங்களுடைய வேலைகளும் பயணங்களும் இருந்துகிட்டு இருக்குது. நிச்சயமா அதையும் நாங்க செஞ்சு பாரதிய ஜனதா கட்சிக்கு மேலும் ஒரு பெரிய பலத்தை கூட்டுவோம் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. மீண்டும் அனைத்து மும்பை வாழ் சகோதர சகோதரிகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.